எலும்புகள் பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஆனால் சில மக்களுக்கு கால்சியம் சாப்பிட்றதுனால சிறுநீரகத்தில் கல் வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. நம்ம சாப்பாட்டில் இருக்கிற கால்சியத்தினால சிறுநீரகத்தில் கல் வர்றது இல்லைங்க. அப்புறம் ஏன் சிறுநீரகத்தில் கல் வருது? சிறுநீரக கல்லுகளில் நிறைய வகைகள் இருக்குதுங்க. 2 வகைகள் ரொம்ப முக்கியமானது. ஒன்று ஆக்சலேட் ஸ்டோன்ஸ் அல்லது ஆக்சலேட் கல் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று யூரிக் ஆசிட் ஸ்டோன்ஸ். ஓகேயா? இந்த ஆக்சலேட்டுங்கிறது ஒரு சத்து. இந்த சத்து சில சாப்பாடுகளில் அதிகமாக இருக்குது. அந்த சாப்பாடுகளை நம்ம அளவு மீறி சாப்பிடும்போது அந்த ஆக்சலேட்டு கிட்னி வழியாக சிறுநீரகம் வழியாக போகும்போது சிறுநீரகத்தில் கல்லாக வருது. எந்தெந்த சாப்பாட்டில் ஆக்சலேட் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலக்கடலை, சாக்லேட்டு, உருளைக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, அப்புறம் காஃபி, டீ. இது எல்லாமே நமக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டங்கள்லாம். இதெல்லாம் சாப்பிடாம எப்படி டாக்டர் இருக்க முடியும்னு கேட்குறீங்களா? இதெல்லாம் அளவோடு சாப்பிட்டா ஒன்றும் வராதுங்க. அளவுக்கு அதிகமாக ரொம்ப அதிகமாக சாப்பிடும்போது தான் ஆக்சலேட் கல் வருது. ஆனால் இந்த சாப்பாட்டில் இருக்கிற ஆக்சலேட் மட்டும் காரணம் இல்லை, வேறு காரணமும் இருக்குது சொல்கிறேன். இன்னொரு கல் யூரிக் ஆசிட் ஸ்டோன்னு சொல்லுவோம். இந்த யூரிக் ஆசிட் எதுல இருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கக்கூடிய பியூரின்ங்கிற புரத சத்துல இருந்து வரக்கூடிய கழிவு பொருள் தான் யூரிக் ஆசிட். இந்த பியூரின் சத்து எதுல எல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மாமிசங்கள்ல நிறைய இருக்கு, மதுபானங்கள்ல நிறைய இருக்கு, குளிர்பானங்கள்ல நிறைய இருக்கு. இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். சரியா? ஓகே. இப்போ இந்த சாப்பாடுகளில் அதிகமாக ஆக்சலேட் இருக்கிற சாப்பாடு, யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்கிற சாப்பாடுகளை மட்டும் சாப்பிட்டா போதாதுங்க. வேற முக்கியமான காரணமும் இருக்குது கல் வருவதுக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக உப்பை சாப்பிட்றது, சர்க்கரையை சாப்பிட்றது, தேவையான அளவு தண்ணீர் குடிக்காம இருக்கிறது. அதனால கல் வராமல் பார்த்துக்கணும்னா உப்பை குறைங்க, தண்ணீரை நிறைய சாப்பிடுங்க. ஓகே.